விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிருகதண்டி முனிவர்னு ஒரு முனிவர். அவர் வந்து எப்பவுமே விநாயகர் வழிபாட்டில் ரொம்பவுமே ஸ்ரத்தையாக இருந்துட்டுருக்கார், ரொம்ப கெட்டியாக இருந்துட்டுருக்காரு. அவருடைய பத்தினின்னு சொல்லக்கூடிய அவங்க மனைவி வந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து பூஜை பண்ணிகிட்டே இருக்கேள், மற்றவங்க மாதிரி கிடையாது. பாருங்கள், ஒவ்வொருத்தர் நகை போட்டுருக்கா, வருமானம் இருந்துட்டுருக்கு, வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம பாருங்கள் ஒரு காட்டுக்குள்ளே உட்காந்துட்டுருக்கோம், தபஸ் இருந்துட்டுருக்கேன், எதை கேட்டாலும் விநாயகர் பெருமான் சொல்லிட்டு இருக்கேன்னா அவங்களுடைய பிருகதண்டி முனிவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ பிருகதண்டி முனிவர் சொல்கிறார், உனக்கு எல்லா விஷயங்களும் ஆசை இருந்துட்டுருக்கலையே, ஒன்றும் கவலைப்படாத, இந்த இந்த அருகம்புல் போதும் உனக்கு எல்லாமே தரும் அப்படின்னு சொன்னேன். என்ன அருகம்புல் போதும் எல்லாம் தரும்னு சொல்கிறேன்? இது டெய்லி நீங்கள் பூஜை பண்ணுற அருகம்புல் தான், எப்படி எல்லாமே தரும் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு கையை எடுத்து இந்த உள்ளங்கையில் கொண்டு வந்து வச்சு, இந்த கண்ணை முடிக்கோ, உனக்கு ஒரு காரியம் நடக்கும், நீ என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். உடனே பிருகதண்டி முனிவருடைய பத்னி என்ன பண்ணுறா, கண்ணை மூடுறா. கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்க்கும்போது இந்திரலோகத்தில் இருக்கா. அப்படி இந்திரலோகத்தில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல இந்திரர் வந்திருக்கார். பிருகதண்டி முனிவருடைய பத்னி வந்திருக்காங்க, மனைவி வந்திருக்காங்க. அப்படின்னோடனே என்னம்மா அப்படின்னு கேட்டேன். இல்லை, இந்த அருகம்புல்லை வச்சுட்டு என்ன கிடைக்குமோ கொடுங்கோ அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்ல, சிரிச்சுக்கிட்டு 2 அருகம்புல் ஒரு மோதிரத்தை போட்டாலே இது வந்து கிடைக்கும். அப்படி இல்லை, தெராசில் வச்சு கரெக்டாக அளக்கணும். அப்படி தெராசில் வச்சு அளக்கிறாங்க. இந்த பக்கம் அருகம்புல், இந்த பக்கம் வந்து அவர் 2 மோதிரத்தை போடுறார். ஒன்றும் ஏறவே கிடையாது, அருகம்புல் தான் வெயிட்டாக இருக்குது. செயின் எடுத்து போடுறார், அருகம்புல் தான் வெயிட்டாக இருக்குது. எல்லாத்தையும் இந்திரலோகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வைக்கிறார். எல்லாத்தையும் வச்சாலும் அருகம்புல் தான் வெயிட்டாக இருக்குது. அப்படி யோசிச்சுட்டே இருக்கார். மறந்து போய், ஆஹா, நம்ம யாரோட இது அருகம்புல் யாருக்கு விசேஷம்? பிள்ளையாருக்கு விசேஷம். யார் பூஜை பண்ணுது அப்படின்னு கேட்டால், இது வந்திருக்கிறது யாரு? பிருகதண்டி முனிவருடைய மனைவி. அப்போது நம்ம தப்பு பண்ணிட்டோம். அவருடைய கிரீடத்தையே வச்சாலும் அந்த அருகம்புல் அப்படியே வெயிட்டாக தான் இருந்துட்டுருக்கு. அப்போ யோசிக்கிறார், ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமாம், ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம்னு பிள்ளையாரை வேண்டிட்டு பிருகதண்டி முனிவரும் வேண்டிக்கிறார். டக்குன்னு அருகம்புல் இப்படி தூக்கிச்சு. அப்போ தான் ஆச்சரியப்பட்டார். அப்போது பக்திக்கு ஒன்று தான் இங்கே மதிப்பு இருந்துட்டுருக்கு. பக்தி இருந்தால் எல்லாமே நமக்கு இருந்துட்டுருக்கும்.